இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 38வது நாள். 38வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு, ஒரு பயபக்தியோடு இந்த சிறு ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 38வது நாளாகி இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் தந்தையே. எங்களை வழி நடத்தும். இன்றைய சிந்தனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்தினீர், திடப்படுத்தினீர். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வதற்கு இன்னும் பல காரியங்கள் தடையாக இருக்கலாம். அந்த தடையெல்லாம் இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய செய்தி வழியாக எங்களை சுட்டி காட்டியலும் அப்பா. அது மட்டுமல்ல, அந்த தடையை நீக்கக்கூடிய சக்தியும் அதை அகற்றக்கூடிய அந்த வல்லமையும் எங்களுக்கு தாரும் அப்பா. இதற்காக உங்களுடைய ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலிருந்து இத்தனை நாட்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற மாபெரும் ஆசீர்வாதங்களை குறித்தும், அதன் அடிப்படையில் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்ன என்பது குறித்தும் நாம் ஆழமாகவும் அழகாகவும் நாம் தியானித்தோம். தூய ஆவியின் துணையால், ரொம்ப முக்கியமான தூய ஆவியின் தூண்டுதலால், உதவியால், துணையால் நாம் இதை செய்தோம். இது நம்முடைய முயற்சி அல்ல, நம்மளால முடியாது. அவர் நமக்கு இத்தனை நாட்களாக உதவி செய்தார். ஆனா அதே வேளையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தோம். இன்னும் அதாவது பலர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். இன்று பலரும் இந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். பல காரியங்களிலிருந்து, பல தீய பழக்க வழக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள். இன்னும் சாத்தானுடைய ஆட்சியின் இருட்டில் இருக்கிறார்கள். வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். ஒரு சோர்வு, தளர்ந்து போகிறார்கள். என்ன காரணம், என்ன தடை என்பதை குறித்து நாம் இன்றைய சிந்தனையில் நாம் தியானிக்க போகிறோம். தூயாவின் துணையால். பிளாக்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். முதல் தடை அறியாமை. ஆங்கிலத்தில் இதை இக்னரன்ஸ் என்று சொல்வார்கள். பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பல ஆண்டுகளாக, ஒரு வருடமும் 2 வருஷம் இல்ல, பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் நமக்கு பல உண்மைகள் தெரியவில்லை. பல உண்மைகள். பைபிள் வீட்டில் இருக்கு. நற்செய்தி கூட்டங்களுக்கு போறோம். சில பேர் போகாம இருக்காங்க, சில பேர் போறாங்க. திருப்பலிக்கு போறோம். ஆனா எங்கேயோ இந்த உண்மைகளை அறியாமல் நாம் இருக்கிறோம். ஆனா நம்ம இது நற்செய்தி அறிவிப்பவங்களா சொல்லி தரல, அவங்க அறிவிக்கல, அதனால எங்களுக்கு தெரியல. அந்த சாக்கு போக்கு வேண்டாம். அன்பானவர்களே, அறியாமையால் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் ஓசியா ஆகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். அறிவின்மையால், lack of knowledge, my people are being destroyed. அழிந்து போகிறார்கள். எந்த மக்கள்?
என்னுடைய மக்கள் அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். அவ்வளவு வேதனையோடு தந்தை சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார். அடுத்து எஸ்ஐயா ஆகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம். எஸ்ஐயா 5வது அதிகாரம் 13வது வசனம். என் மக்கள் அறியாமையால் நாடு கடத்தப்படுகின்றன. அது அடிமைத்தனத்தோட நிழல், அடிமைகளாக இருக்கிறார்கள். என் மக்கள் அறியாமையால் கொலை பண்றதுனாலயோ அல்லது கொள்ளை அடிச்சனாலேயோ அல்லது விபச்சாரம் பண்றதுனாலே அங்க சொல்ல, என் மக்கள் அறியாமையால் நாடு கடத்தப்படுகின்றன. அங்கே அவர்கள் பசியால் மடிகின்றன. அந்த கடவுளுடைய உள்ளத்தை பாருங்க, வேதனையை பாருங்க. என் மக்கள் பசியால் மடிகின்றன. அந்த நாட்டுல அவங்க எப்படிலாம் இருந்திருக்க வேண்டும். தாகத்தால் அவருடைய நாவு வறண்டு போகிறது. நான் அப்படியே அவங்க வச்சிருந்தேன். ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமைய பாருங்க அப்படின்னு வேதனையோடு இறைவாக்குனர் ஏசாயா வழியா கடவுள் சொல்றார். என்ன காரணம்? அறியாமையால், இக்னரன்ஸ். ஆனா கடவுள் எல்லாமே சொல்லியிருந்தாரு, எல்லா வார்த்தைகள் இருக்கு. ஆனா நமக்கு நேரம் இல்லை, அது படிக்க நேரம் இல்லை, அது தெரிஞ்சுக்க நேரம் இல்லை, அறிந்து கொள்ள நேரம் இல்லை, அது கேட்க நேரம் இல்லை. அறியாமையால் இதனால அழிவு வருதுங்க. எனக்கு தெரியாதனால எனக்கு அப்படி கிடையாது, அழிவு வருகிறது, அழிந்து போகிறார்கள். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் அன்பாந்தவர்களே. மிக மிக பெரிய ஒரு தடை இது, முதல் தடை. இதை நாம் அகற்ற வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதற்கு நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். இல்லைன்னா முடியாது, ஒண்ணு நடக்காது, அழிந்து போவோம். அது கடவுள் அவருடைய வேதனை, உள்ளத்தின் வேதனை. அப்ப அறியாமையை நாம் அகற்ற வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். மற்ற இறைவாக்கு போதிக்கிறவர்கள், நற்செய்தி பணி ஆற்றவர்கள், அவர்களை குறை சொல்ல வேண்டாம். கடவுள் நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு தந்திருக்காரு. பூமிக்குரிய காரியங்கள்லாம் எவ்வளோ நம்ம கரெக்டா அப் டு டேட்டா இருக்கோம். அரசியலை குறித்தும், விளையாட்டை குறித்தும், அல்லது பணத்தை எந்த பேங்க்ல போடணும், எங்க போட்டா வட்டி கிடைக்கும், இந்த படிப்பு, இந்த பரீட்சை எப்படி எழுதணும், நோட்ஸ்ல எங்க கிடைக்கும், எவ்வளவு காரியங்கள், உலகத்தோட காரியங்கள் அப் டு டேட் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, விரல்ல இருக்கு. எல்லாம் டக்கு மொபைலை குறித்தும், இன்டர்நெட்டை குறித்தும் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ். ஆனா இறை வார்த்தை அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இது இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? வேலை கிடைக்குமா? வீடு கிடைக்குமா? என்னோட திருமணம் நடக்குமா? இல்ல கார் கிடைக்குமா? ஒரு பேரும் மதிப்பு எனக்கு கிடைக்குமா? என்ன கிடைக்கும் இந்த பைபிளை வாசிச்சு? அதனால எங்கெல்லாம் அந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ், அப் டு டேட். இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு இது தமிழ் வாசிச்சா புரியாது, அது கிடையாது. குழந்தைகள் கூட இந்த பைபிளை புரிஞ்சுக்க முடியும். இயேசு ஜெபித்தார் மத்தேயு 11:25. ஞானிகளிடமிருந்து மறைத்து சிறு குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர், அதற்காக நன்றி அப்பா என்று சொன்னார். மத்தேயு 11:25. அன்பார்ந்தவர்களே, அந்த தடையை நாம் அகற்ற வேண்டும். நாம் இறை வார்த்தையை வாசிப்பதிலும், தியானிப்பதிலும், இந்த செய்திகளை கேட்பதிலும் நாம் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிளீஸ். இரண்டாவது தடை, இப்படி அறிந்தாலும், உண்மையை அறிந்தாலும் நமக்கு ஏன் இன்னும் வளர மாட்டோம்? நம்பிக்கை இல்லை. இது என்ன? இயேசு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இறந்தாராம், அது நான் அவரோடு இறந்தேனா? இது யார் நம்புவா? நான் விண்ணுலகில் அவரோடு அமர்ந்திருக்கிறேன், இது எப்படி நம்ப முடியும்? நான் இங்கல இருக்கேன், அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படுறேன்? அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு. தூய ஆவியை கூட நம்பிக்கையால் தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நம்பிக்கையால் பெற்றுக்கொள்ளவும். கடைசி பகுதி, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நம்பிக்கையால் பெற்றுக்கொள்ளவும். வேற வழியே கிடையாது. எனக்கு பல ஆண்டுகளாக ஒரு சேலஞ்சிங், ஒரு சவாலாக இருந்த வசனம் பவுலடிகளார் சொன்ன ஒரு வசனம். அது அவருக்கு வாழ்க்கை அனுபவம், நம்ம அதை வசனமாக எடுத்துக்கொள்றோம். சரி, என்ன வசனம்? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
பவுலடிகள் சொன்ன வசனம் அனைவருக்கும் தெரியும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு ஒரு சவால் அனுச்சு, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, இதுத்தானே எங்களுக்கு வேணும், வேற என்ன வேணும்? நான் வாழாம நீங்க எங்களுக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எவ்ரிதிங் இஸ் சால்வ்டு. எப்படி பவுலடிகளாருக்கு அந்த அனுபவம் கிடைச்சு நம்ம போய் பவுலடிகள்கிட்ட கேட்கிறோம், பவுலடிகளாரே இது எப்படிப்பா, எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க வாழல கிறிஸ்து வாழ்றாருன்னு அப்படின்னு கேட்போம். எப்படி பவுலடி உங்களுக்கு தெரியும் இதை நீங்க வாழல, இனிமேல் உங்களுக்குள்ள கிறிஸ்து தான் வாழ்றாரு, எப்படி, என்ன ப்ரூஃப், என்ன சாட்சி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனத்தை முழுமையா சொல்லுவார். நம்ம வசனத்தை கட் பண்ணிடுறோம். நம்மளுடைய வேலை எப்பவுமே எடிட்டிங் வேலை. ஏன்னா நமக்கு இப்படிதான் செஞ்சு பழக்கம். அவர் அந்த வசனத்தை முழுசா சொல்லுவாரு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே, நான் இறை மகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் இந்த உலகில் வாழ்கிறேன். இறை மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறை மகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நான் இந்த உலகில் வாழ்கிறேன். அப்ப நம்பிக்கை தான் அப்படிங்கிறாரு அவரு. நான் முழுசா நம்புறேங்கிறாரு. இனி நான் வாழல, என்னில் இயேசு வாழ நான் நம்புறேன். அந்த இனி வாழ்வு அது கூட பாருங்க, இது இனினா என்ன, அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்கு, அதையும் கட் பண்ணிடுறோம். அப்ப 19வது வசனத்துக்கு போகணும். கலாத்தியர் 2:19 என்ன சொல்றாரு, ஏன் இனி அப்படி சொல்றாரு? அதாவது நான் 19வது வசனம், நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நான் சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, நான் அங்க போயிட்டேன், நான் இறந்துட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். நம்பிக்கையால். அன்பானவர்களே, நம்பிக்கை மிக முக்கியமானது. தூய ஆவியை பெற்றுக்கொள்வது நம்பிக்கையால். திருமுழுக்கின் பொழுது ஞானஸ்தான வழியாக இயேசுவோடு நாம் இணைக்கப்படுவது நம்பிக்கையால். விண்ணுலகில் அவரோடு தந்தையின் வலப்பக்கம் நாம் அமர்ந்திருப்பது நம்பிக்கையால். கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக இருப்பது நம்பிக்கையால். சாத்தானை ஜெயிப்பது நம்பிக்கையால். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அருள் வல்லமை நாம் பெற்றுக்கொள்வது நம்பிக்கையால். நாம் மீட்படுவோம் என்பது நம்பிக்கையால். எல்லாம் நம்பிக்கை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நாம் நம்பிக்கை. நம்ம வாழ்க்கை மூலமா காட்டின அன்னைக்கு எடுத்துக்காட்டு வீட்டுக்குள்ள நம்பிக்கை. அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை தான் நமக்கு முக்கியமானது. நம்பிக்கையினால் நீதிமான் வாழ்வான், இப்படியும் சொல்லலாம். நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான். இந்த நம்பிக்கை இல்லாதனால சாத்தான் ஒரு வேலை செய்யறான் தெரியுமா அன்பானவர்களே? மிகவும் எச்சரிக்கை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்களின் மன கண்களை குருடாக்கி விட்டான். அப்போ நம்ம இது கேட்கும் போது, நம்மளை பத்தி இல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத பத்தி சொல்றாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க, நமக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, இயேசு கடவுள் நம்புறோம்ல. அங்க கொரிந்தியர் மக்களுக்கு எழுதியிருக்காரு பவுலடிகளார். கொரிந்தியர் மக்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு பவுலடிகளார் எழுதியிருக்காரு, இவ்வுலகின் தெய்வம் சாத்தான், இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாதவர்களின் மன கண்களை குருடாக்கி விட்டான். என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாதவர்னா இந்த மாதிரி மறை உண்மையெல்லாம் கேட்டுட்டு, நானும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், அதுல நம்பிக்கை இல்லை. நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டேன், நம்பிக்கை இல்லை. நான் இயேசுவோடு விண்ணுலகில் அமர்ந்திருக்கிறேன், நம்பிக்கை இல்லை. தூய ஆவியை பெற்றுக்கொண்டேன், நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்களை பற்றி அவர் சொல்கிறார், இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாதவர்களின் மன கண்களை குருடாக்கி விட்டான். அதனால அவங்க இருட்டிலே இருக்காங்க. நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க, 4 பேர்த்துக்கு உதவி செய்யறாங்க, கோயிலுக்கு போறாங்க, பூசை பாக்குறாங்க, நன்மை வாங்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், பங்கு திருவிழா ஜோரா கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, ஐயோ எப்படி கொண்டாடுறாங்க. ஆனா இருட்டுல இருக்காங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை வாழ முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. பாவத்தை ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை கிடையாது. சாத்தானை ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை கிடையாது.
நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நம்பிக்கை இல்ல. அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்க. அன்பார்களே, அதனால மனக்கண்கள் அவன் குருடாக்கி விட்டான். எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? தயவு செய்து மற்றவங்களை பத்தி தான் இப்ப ஃபார் சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நான் இந்த இருட்டுல இருக்கேனா? நான் இந்த என்னுடைய மனக்கண்கள் குருடாயிருச்சா? கேளுங்க, ஜெபிங்க, திறக்க, அந்த மனக்கண்கள் திறக்க ஜெபிங்க, நிச்சயமா உதவி செய்வாருங்க. அன்பானவர்களே, நம்பிக்கை சில நேரத்தில் சில சந்தேகம்லாம் வருது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஒரு ஆளு உடம்புல ஒரு வியாதி, நீங்க போய் ஜெபிக்கிறீங்க, இல்லை ஒருத்தர் சகோதரர் போய் ஜெபிக்கிறாரு. அந்த அம்மாவுக்காக, அந்த ஆளுக்காகவோ இந்த வியாதி குணமாகும்படி ஜெபிக்கிறாரு. இவர் பல நாட்களா ஜெபிக்கிறாரு, வியாதி குணமாவல. தயவு செய்து அந்த அம்மாட்ட, இங்க பாருமா, நான் பல நாட்கள் ஜெபிச்சேன், உங்க வியாதி இன்னும் குணமாவல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு குத்தாதீங்க, ஈட்டியால குத்தாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த வியாதி உங்களுக்கு குணமாவல. நான் ஜெபிச்சேன், உண்மைதான். உங்களுக்கு நம்பிக்கையில இருந்தா கடவுள் என்று சொல்றாரு. பிளீஸ், அது கடவுள் அல்ல, அது தூய ஆவியானவர் அல்ல. அவங்கள்ட்ட ஆறுதல், அவங்க ஏற்கனவே வேதனை இருக்காங்க, ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்காங்க. அதுல வேற நீங்க போட்டு இப்படி போட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அப்ப என் நம்பிக்கையே இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. ஆறுதலான 2 வார்த்தை சொல்லுங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. ஏமா, நான் ஜெபிக்கிறேம்மா, கடவுள் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாரம்மா, நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா, நம்பிக்கை விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாது போங்க. தயவு செய்து ஈட்டியால இன்னும் அந்த பொண்ணுல குத்தாதீங்க. ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயதாகி விட்டது. குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய பாக்கி ஒரு வல்லமே அவர்கிட்ட இல்லை. சாராக்கும் வயதாகி விட்டது, முடியாது. அந்த உடல் செத்த உடல் என்று ஆபிரகாம் கண்டார். தன்னுடைய உடல் செத்த உடல் என்று கண்டார். இனிமேல் குழந்தை அவரால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா என்ன சொல்லுகிறார் இறைவார்த்தை? என்ன சொல்லுகிறது? ரோமேர் 4ஆம் அதிகாரம், ரோமேர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். கடவுள் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த வார்த்தையை நம்பினார் அவரு. அப்படி நம்பிக்கையால் கடவுளை பெருமைப்படுத்தினார், கடவுளை மகிமைப்படுத்தினார். அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை கடவுளை மகிமைப்படுத்துகிறது, ரொம்ப முக்கியமானது. அந்த நம்பிக்கையால் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது, ஈசாக்கு. நம்பிக்கையால். அதனால குழந்தை இல்லாதவங்கள எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரல. கடவுள் ஒன்று சொன்னார் என்றால் அது நடக்கும். வழுவாதபடி என்னை காப்பார்னா அவர் காப்பார். தம் திருமுன் மாட்சியோடு மகிழ்ச்சியோடு மாசற்றவனாக என்னை நிறுத்துவார்னு சொன்னா நிறுத்துவார். பைபிள்ல அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானது. அதை நம்பணும். அங்கத்தாங்க நம்முடைய நம்பிக்கை வைக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல தன்னம்பிக்கை பத்தி சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை, அதாவது ஏதாவது செய்ய முடியலன்னா நீ உன்னோட மனசுக்குள்ள உன்னால முடியும் அப்படி நீ 10 முறை சொல்லு, 20 முறை சொல்லு, அப்போ உன்னால முடியும் அப்படின்னு இன்னைக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தி கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இது என்னது? என் மீது நம்பிக்கை, என்னால முடியும், என் மீது நம்பிக்கை. இது கிறிஸ்துவ வாழ்வு கிடையாது, இது கிறிஸ்துவ வாழ்வு கிடையாது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வுல 10 முறை என்ன, 10,000 முறை என்ன, என்னால முடியும்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. இது முழுக்க முழுக்க கடவுளுடைய செயல்தான் கிறிஸ்தவ வாழ்வு. அவருடைய வல்லமை நமக்குள்ள வந்தா தான் இந்த வாழ்வு வாழ முடியும். தன்னம்பிக்கை கடவுள் வெறுக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்துல போயிட்டு இந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருந்து. பழைய ஏற்பாட்டுல மோசே 40 வயது ஆனோன்னு, அவர் இப்ப எகிப்துல இருக்காரு. 40 வயது ஆனோன்னு மோசேக்கு ஒரு எண்ணம், எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவிக்க என்னாலதான் முடியும். தன்னம்பிக்கை, என்னாலதான் முடியும். 40 வயது ஆனோன்னு அவர் வேலை ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு எகிப்தியரையா அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சார். ஒரு எகிப்தியரை அவர் கொன்று விட்டார், புதைச்சிட்டாரு. இப்படி போன எப்பங்க இந்த லட்சக்கணக்கான எகிப்தியரை கொலை செய்ய முடியும், அழிக்க முடியும்? முடியாது. கடவுள் பார்த்தாரு. ஏதோ ஒரு சம்பவத்தை செய்ய வச்சு கடவுள் இவரை பாலைவனத்திற்கு
வனாந்திரத்துக்கு ஓட வச்சாரு. கடவுளை செயல் ஓட வச்சாரு. அங்க 40 ஆண்டுகள் அங்க ஒரு பெண்ணை மணந்து அந்த அவருடைய மாமனார் கீழே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். வனாந்திரத்துல 40 ஆண்டுகள். அந்த தன்னம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு போச்சு. தன்னம்பிக்கை போச்சு. தன்னம்பிக்கை போன பிறகு இப்ப 80 வயசு, முதல் 40, இப்ப 40, 80 வயசு. இப்ப கடவுள் மோசேட்ட, மோசே இப்ப எகிப்துல போய் என்னுடைய மக்கள்லாம் விடுதலை செய் அப்படின்னு சொன்னாரு. மோசே, நானா? என்னால எப்படி முடியும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லாம வேற யாரால முடியாது தன்னம்பிக்கை. இப்போ நானா? கடவுள் பார்த்தார், பாஸ், நீ ஜெயிச்சிட்ட, இப்பதான் உன்னால முடியும். இந்த குச்சியை பிடிச்சுக்கோ, கோலை பிடிச்சுக்கோ, உன் கையை 80 வயசானது பலவீனம் உள்ள கையை தூக்குனாரு பாரு. கடவுள் சொன்ன மாதிரியே அந்த பலவீனம், பலம் கிடையாது, சக்தி இல்ல, 80 வயசாச்சு. அந்த கோலை கையில பிடிச்சு கையை தூக்குனாரு பாருங்க. எகிப்தியர் படை முழுவதும் ஆயிரக்கணக்கான படை, எகிப்து படை, குதிரைகள், ரதங்கள், ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஜஸ்ட் கையை தூக்குனாரு. முன்னாடி இந்த கையை ஒவ்வொருத்தரும் அடிச்சாரு, நடக்கல. ஒரு கை, இப்ப இந்த கையை தூக்குனாரு. அன்பார்ந்தவர்களே, தன்னம்பிக்கை இல்ல, கடவுள் நம்பிக்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. தயவு செய்து நான் புரிந்து கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில நான் பல முறை இது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நான் போய் எப்படி அவ்வளவு தூய்மையான ஒரு இடத்துக்கு நான் வர முடியும்? என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லையே, என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லையே, என்னுடைய கடந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரே நான் கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலே வாழ முடியுமா, எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. பிடிச்சிட்டேன், இறை வார்த்தைய பிடிச்சிட்டேன். அந்த வசனம் என்னை உள்ள ஊடுருவிய வசனம். வழுவாதபடி அவர் என்னை காப்பார். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. வழுவாதபடி அவர் என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். அது மேல நம்பிக்கை பதிய வச்சு, அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. அந்த சொன்ன கடவுள் மீது நங்கூரத்தை போடுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்வு அவ்வளவு எளிதாக வாழக்கூடிய வாழ்வு. அவர் நம்மை தாங்கி செல்லக்கூடிய வாழ்வு. நாம கையை காலை போட்டு அடிக்க தேவையில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவர்கிட்ட தூய ஆவியானவரை ஜெபிப்போம். தூய ஆவியானவரை முதலில் அறியாம என்னை விட்டு அகல வேண்டும், அகற்ற வேண்டும். என்னுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை வாழ, உற்சாகத்தோடு இந்த வாழ்க்கை வாழ, இன்னும் அதிகமாக நம்பிக்கை எனக்குள்ள தாங்க ஆவியானவரே என்று நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அந்த நம்பிக்கை நமக்கு இப்ப கொண்டு வருவாருங்க. அவரு இப்ப நமக்கு தருவாருங்க, நிச்சயமா தருவார். ஏன் எப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.